ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் எப்படின்னாங்கன்னா, அவருக்கு ஒரே டைலாக் தான். அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, என்ன சாதனை செஞ்சார், அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ளே பட்டாவட்டி டவுசருக்குள்ளே கையை விட்டு வெளி காட்டுவார், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க, முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்கினீங்க. பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க? கிடையாது. எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்து போன மொழி, தமிழ் இப்படி, சமஸ்கிருதம் இப்படி, ஹிந்தி இப்படி, வடக்கு இப்படி, தெற்கு இப்படி, டெங்கு, மலேரியா, இது மட்டும்தான் பேசுகிறார். அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. நம்மளுடைய துரதிர்ஷ்டம். நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன், இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல, டெல்லி போய் பார்த்து என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? டிஜிபி இருந்தால் தானே சிஸ்டம் வேலை செய்யும். டிஜிபியே இல்லாமல் பொறுப்பு டிஜிபி போட்டால், ராமநாதபுரத்தில் பார்த்தோம் கத்தி எடுத்து குத்தத்தான் செய்வான், கோயம்புத்தூரில் பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும். காவல்துறைக்கு கம்பீரம் எங்கன்னா போச்சு. டிஜிபி இருந்தா தான் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுவார். டிஜிபி மேல பயம் இருக்கு. பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரு, சந்திக்கலாமே. அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா, எல்லாம் சுத்தி 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 வந்தாங்களாமா, கடைசியில் புதையல் அங்கேயே இருந்துச்சாமா. பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வந்தாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க. பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல. மற்ற மாநிலத்துல எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க, பேசுறாங்க, கருத்துக்களை சொல்றாங்க, வேண்டுகோள் வைக்கிறாங்க, அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனா கடந்த 2 முறையும் கூட, கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க, அப்பொழுதும் முதலமைச்சர் வரல. எனக்கு தெரிந்து கடந்த 2-3 முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல. வேறு வேறு காரணம் சொன்னாங்க. இந்த முறை மினிஸ்டர் இன் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ புரோட்டோகால் படி அமைச்சர் வர்றாங்க, வணக்கம் சொல்றாங்க, கிளம்புறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையிடலாம், கேட்கலாம், அவங்க கருத்தை சொல்லலாம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு. மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில் தயாரிச்சு கொடுத்துருப்பாங்க. இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார். இல்ல டிபிஆர் நாங்கள் சரியா தான் கொடுத்தோம், நிராகரிச்சுட்டாங்கன்னு முதலமைச்சர் நினைச்சிருந்தா பிரதமரை சந்திச்சு முறையிட்டு இருப்பாங்க. அதனால் 2 இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன், இங்க போய் பார்ப்பேன்னு சொல்றாங்க. பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்க பார்க்கல, டெல்லி போய் பார்த்து என்ன நீங்க செய்ய போறீங்க? அதனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த கடிதத்தை நாங்க வெளியிட்டு இருக்கிறோம், எங்க தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அக்கா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன தவறு, எல்லாமே சொல்லியிருக்கோம். நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம். ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை. நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியா இருக்கு, அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை, அதை சரி பண்ணுங்க. இந்த டிபிஆர் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசு மறுபடியும் கலந்தோசித்து, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, டிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் கலந்தாலோசித்து சரியான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசுகிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சி, ஏன்னா எங்கள் கோயம்புத்தூருடைய எம்எல்ஏவுடைய வாக்குறுதியாக இருக்கு, அவங்களே சொல்றாங்க நாங்கள் மெட்ரோவுக்காக நிற்கின்றோம், நாங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்காக இருக்கின்றோம், மதுரைக்காக இருக்கிறோம், நாங்கள் சொல்றோம். ஆனால் இவர்கள் தான் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர நாங்கள் அல்ல. ஆனால் கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த எம்பி, பலமுறை நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க, பலமுறை பாராளுமன்றத்தில் பேசுறாங்க. அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியா கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறாங்கன்னா, ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க, ஜனாதிபதி. இப்போ புது ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க, சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்க. அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பார்க்குறாங்க மாநிலத்தில். அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க, அதை ஜனாதிபதி ஏற்றுக்கிறாங்க, அதை மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க. அந்த ஃபார்முலா படி தான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது காலங்காலமாக யூபிஎல்லும் சரி, என்டிஎல்லும் சரி. என்னை கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்டிஏ நாம 10 வருஷத்துல தான் ஃபினான்ஸ் கமிஷன்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவ் இல்லை, மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருந்ததையும் மாத்தி இருக்கோம். 1971 சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம், 2011 சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம். இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. 32% இருந்த நிதி பகிர்வு என்பது 42 விழுக்காடு. நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் 10 ஆண்டுகள்ல 42 விழுக்காடா உயர்த்தியிருக்கிறாங்க. இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் ஏன் போய் சொல்றாங்க? அடுத்து தமிழகத்தை வேண்டும் என்றே எங்க வஞ்சிட்டாங்க. இன்னைக்கு மெட்ரோவை பத்தி நம்ம பத்திரிகை நண்பர்கள், மூத்த நண்பர்கள் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதுதாங்கண்ணா, இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ. பெங்களூருக்கு அவ்வளவு நிதி கொடுக்கல. வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் 2 சென்னை மெட்ரோக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2.
அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு எங்க ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க, எங்க வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா? அதனால அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல. மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். அண்ணா முதலமைச்சர் பொய் சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு பொய் சொல்றாங்க, அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலீங்கன்னா. அதனால் முதலமைச்சர் அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை, நான் பேர் சொல்ல விரும்பலீங்கன்னா, அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை கொண்டு வருவதற்காக இந்த சீனியாரிட்டி முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, நான் பேர் சொன்ன அரசியலாகி போயிடும், அவங்க ரிட்டையர்மெண்ட் இப்போ கொஞ்ச நாள் ஆக போறாங்க, அது வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். டிஜிபி இருந்தால் தானே சிஸ்டம் வேலை செய்யும். டிஜிபியே இல்லாம பொறுப்பு டிஜிபி போட்டா, ராமநாதபுரத்தில் பார்த்தோம் கத்தி எடுத்து குத்தத்தான் செய்வான், கோயம்புத்தூர்ல பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும். காவல்துறைக்கு கம்பீரம் எங்கன்னா போச்சு. டிஜிபி இருந்தா தான் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுவார். டிஜிபி மேல பயம் இருக்கும், ஐயோ 2 வருஷம் பதவியில் இருப்பாருப்பா, நம்ம பல்ல புடுங்கிடுவார், வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். பொறுப்பு டிஜிபியே எத்தனை நாள் இருப்பாருன்னு கான்ஸ்டபிளுக்கு தெரியாது. இந்த பொறுப்பு டிஜிபி இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த வாரமோ அவர் எங்க நமக்கு ரிவ்யூ மீட்டிங் நடத்துறது? அதனாலதான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சீனியாரிட்டி ஆர்டர்ல தான் போடுறாங்கன்னா, இதுல யாரும் குழப்பம் கிடையாது. நம்பர் 1, 2, 3 ஆஸ் பர் சீனியாரிட்டி. ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு அவர் எப்படின்னாங்கன்னா, அவருக்கு ஒரே டைலாக் தானே. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, என்ன சாதனை செஞ்சாரு, பெப்பரப்பே அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ள பட்டாவட்டி டவுசருக்குள்ள கையை விட்டு வெளி காட்டுவார், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க, முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்கினீங்க. பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க? கிடையாது. எதுவுமே பேசாம சமஸ்கிருதம் செத்து போன மொழி, தமிழ் இப்படி, சமஸ்கிருதம் இப்படி, ஹிந்தி இப்படி, வடக்கு இப்படி, தெற்கு இப்படி, டெங்கு மலேரியா, இது மட்டும்தான் பேசுறாரு. அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. நம்முடைய தூரதிர்ஷ்டம் தான். குடும்ப ஆட்சியில் ஒருவரை பொறுப்புல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சு இருந்தா பரவாயில்ல. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறதுன்னு தெரியல. யாராச்சும் நீங்க மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்கறது, என்னன்னு பார்க்கறது, இப்படி பார்க்க இதான் பண்றாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, அதனால பேச தெரியல. ஏதாச்சும் ஒன்று பேசணும். திரும்ப திரும்ப குண்டு சட்டிக்குள்ள குதிரை என்பதை போல மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிட்டு இருக்கிறாங்க. இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பார்க்குறேங்கன்னா, 2026 தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க, உங்களை பணி செய்ய சேவகனா உங்களை மாத்துங்க, உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும். நம்முடைய தரப்புல மிக தெளிவாக என்டிஏ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இதற்கு முன் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்கிறாங்க. முழு கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க. நீங்க அவங்களெல்லாம் தேர்வு பண்ணுங்க, வாய்ப்பு கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பணி செய்வாங்க. உதயநிதி அவர்கள் இதையே பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அண்ணா தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, பீகார்ல எஸ்ஐஆர் நடந்து முடிந்த பிறகு செப்டம்பர் 30, 2025 எஸ்ஐஆர் முடிஞ்சதுங்கண்ணா. செப்டம்பர் 30 லாஸ்ட் ஃபைனல் லிஸ்ட். நமக்கு பிப்ரவரி 7 அதை கொடுக்க போறாங்க. நம்ம ஃபைனல் லிஸ்ட் பிப்ரவரி 7. அன்னைக்கு 6.49% 6.49% வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. தப்பான வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள். இப்ப பீகார்ல 6.5% வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள். தமிழகத்துல என்னை பொறுத்தவரை ஒரு பெரும் சதவீதம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. டபுள் என்ட்ரி, ஒரே பேர்ல 2 பேரு, அதையால் இந்த பூத்து, அப்பா பேர் அப்பா பைய, அடுத்த பூத்துல பைய அப்பா, அதே பேரை மாத்தி, ஒரே வீட்டுல 300. அதனால் மிக முக்கியமான வேலை இங்க எல்லோருக்குமே, தமிழக மக்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகுதான் நம்ம வேலை இருக்கு. வரைவு வாக்காளர் பட்டியலை மீடியா நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க, நாங்களும் பார்ப்போம். 1 பேர், 2 பேர், 3 பேர் நிறைய இடத்துல நம்ம வெட்டி எறியணும். ஏன்னா அதெல்லாம் தப்பு. பொதுமக்கள் கேள்வி கேட்கணும், பொதுமக்களும் கேட்பதற்கு உரிமை இருக்கு. நீங்களும் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆப்ல சிட்டிசனா நீங்களும் மார்க் பண்ணலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்து வாக்காளர் பட்டியலை சுத்தகரம் பண்ணி சுத்தமா அதை வைப்பாங்கன்னா, நேர்மையானவர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்காளர் பட்டியல் உதவி செய்யட்டும். அதே நேரத்தில் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பணிச்சுமை அதிகமாக கேரளால, உதாரணத்திற்கு கேரளால இதே ஸ்டைலுங்கன்னா, கம்யூனிஸ்ட் கண்ணூர்ல வந்து ஒரு பிஎல்ஓ, அவர் அரசு அதிகாரி, அசிஸ்டன்ட் டீச்சர், அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர், கண்ணூர்ல சூசைட் பண்ணிக்கிட்டார். உடனே கம்யூனிஸ்ட்காரங்க வீட்டுக்கு போறாங்க. இவர் பிஎல்ஓனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, இவர் வந்து எலெக்ஷன்னால பணிச்சுமைக்கு சூசைட் பண்ணிட்டாருன்னு அவங்களே கிளப்பி கேரளாவில் இருக்கக்கூடிய ரெவென்யூ அசோசியேஷனை தூண்டி விட்டு அவங்கள ஸ்ட்ரைக் ஒரு நாள் பண்ண வச்சு, ஒரு நாள் அவங்க வேலையை செய்யலை. இது கேரளாவில் போன வாரம் நடந்தது. இன்னைக்கு தமிழகத்தில் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு இன்னைக்கு ரெவென்யூ அதிகாரிகள் இவங்களே பின்னாடி இருந்து தூண்டி விட்டா. ரெவென்யூ அதிகாரிகள் தெளிவா இருக்கிறாங்க. பல இடத்துல அவங்க பண்ணலீங்கன்னா, யாரோ 1%, 2% டிஎம்கேக்கு ஆதரவா ஒரு அசோசியேஷனுக்குன்னு அவங்க பண்றாங்க. நிறைய ரெவென்யூ அதிகாரி களத்தில் வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 95% ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா, 95% எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இன்னும் 5% தான் கொடுக்கப்பட இருக்கிறது. அதனால் இது சும்மா அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த டிராமாவை பண்றாங்க.
அதனால் எல்லா அதிகாரிகளும் தன்னுடைய கடமையாகத்தான் அதை செய்கிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அசிஸ்டன்ட் பிரின்சிபல் மேடம் அவங்க, இன்னைக்கு சனிக்கிழமை அவங்களுடைய ஸ்கூலில் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க சனிக்கிழமை. எத்தனையோ அதிகாரி லீவில் போகிறாங்கன்னு அவங்களையும் நம்ம பாராட்டணும். எத்தனையோ அதிகாரி இத்தனை பணிச்சுமையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்காக வேலை பார்க்குறாங்க. 68,000 பேர் வேலை பார்க்குறாங்க. 68,000 BLO வேலை பார்க்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நேரடியாக வேலை பார்க்குறாங்க. சனிக்கிழமை வேலை பார்க்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலை. அவங்களையும் நம்ம பாராட்டணும். அவங்களும் இவ்வளவு பணி செய்கிறாங்க. அவர்களுக்கும் நாங்கள் மனதார எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜனநாயகத்துக்காக. அதனால இது சும்மா இது வெட்டி வேலைனா திமுக பண்றது, இது எல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா எல்லோரும் அவங்கவுங்க கட்சி வளர்ச்சிக்கு நடத்துறாங்க. 29ஆம் தேதி கும்பகோணத்துல நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம். வரிசையா மாநில தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் மக்களை சந்திக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிக்கும் செய்யறது தாங்கன்னா அவரும் செய்யட்டும், தவறு எதுவும் கிடையாது. காவல்துறை எங்களுக்கும் நிர்பந்தம் பண்ணியிருக்காங்க, இப்படி தான் பண்ணணும், மாநில தலைவர் வண்டியில் போகக்கூடாது, மாநில தலைவர் ஸ்டேஜில் தான் கூட்டம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் முதலமைச்சர் வேண்டுமென்றே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் சுற்றிட்டு இருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு அதில் அவங்க அந்த மொடாலிட்டி ஒர்க் அவுட் பண்ணாதாங்கன்னா நமக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும், SOP கிடைக்கும். அதே நான் SOP இல்லாமல் இருக்கும். நாங்கள் அரசு சொல்லியிருக்கக்கூடியது, காவல்துறை சொல்லக்கூடிய செய்கிறோம். அதே மாதிரி மற்ற கட்சிகளும் செய்யட்டும், அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்து. ஆனால் இப்படி சொல்கிறேனே, 10 காய்கறிண்ணே, அரை கிலோ 10 சேர்ந்து 5 கிலோண்ணே. இது 4 காய்கறிண்ணே, 1 5 கிலோண்ணே, 4 சேர்ந்து 20 கிலோண்ணே. தராசத்தில் வச்சிங்கன்னா அந்த 4 காய்கறி ரொம்ப பெருசாக இருக்குண்ணே. அந்த அர்த்தத்தில் தான் நாம் சொல்கிறோம். எத்தனை பேர் நம்பர் என்பது முக்கியம் இல்லை. எங்ககிட்ட ஆக்கப்பூர்வமாக தலைவர்கள், ஆளுமை மிகுந்தவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். வருகின்ற காலத்தில் இன்னும் வரப்போறாங்க. 10-4 என்பது இன்னைக்கு நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட தலைமைத்துவ அடிப்படையில் மக்கள் வரத்தான் போகிறாங்க, தலைமை வரத்தான் போகுது, கட்சிகள் வரத்தான் போகிறாங்க. அது முக்கியம் கிடையாது. நாங்கள் 10 பேர் இருக்கோம், 10 பேர் இருக்கோம். எல்லாம் 1/2 கேஜி காய்கறி வச்சுக்கிட்டு 10 பேர்னா அது நான் எத்தனை கேஜிங்கண்ணா? 5 கேஜி தானே. நம்ம 20 கேஜி இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க, மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரும். ஆனால் நீங்கள் பழைய தேர்தல் வச்சு சொல்றீங்க அண்ணா, ஏற்றுக்கிறேன். 2019 DMK கூட்டணி 53% வாங்கினாங்க. 2024 46% வாங்கினாங்க. கீழே வந்திருக்கிறாங்க. 2021 வாங்கியிருக்கிறாங்க. 2026 கீழே வர போறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை DMKக்கு எதிரான அலை உருவான பிறகு மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அலை உருவான பிறகு நாங்கள் எதிர்த்து தான் ஓட்டு போடுவோம் முடிவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இன்னும் வேலை செய்ய வேண்டி இருக்கு, நாங்கள் செய்கிறோம். இன்னைக்கு எல்லாம் நம்ம ஜெயிச்சிடறோம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பண்ணி இருக்கு, செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தலைவர்கள் எல்லா பக்கம் போகணும், பார்க்கணும், எல்லா வேலையும் செய்யணும், எல்லா பூத்துலையும் அடிப்படை வேலை செய்யணும். நாங்கள் மார்ச் ஏப்ரல் வரும்பொழுது தயாராக யுத்த களத்தில் நிற்போம். நிச்சயமாக தமிழக மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும். அவங்க தான் இன்வால்வ் ஆயிருக்காங்களா? நான் திமுக காரன் தான் இன்வால்வ்டே. எப்படி தடுப்பாங்கன்னா, மொத்தமாக கனிம வளம் அரசுக்கு சம்பாதித்து கொடுத்த பணம் 100 crore, 100 கோடி. 2024 பட்ஜெட்ல 100 சில்லற கோடி, 200 கோடியை கூட தாண்டலீங்கன்னா. கனிம வளம் மூலமாக அரசுக்கு வந்த வருமானமே அவ்வளவுதான். நீங்க நம்புவீங்களாண்ணா? 100 கோடி ரூபாய் தான் கனிம வளம் மூலமா லெஜிட்டிமேட்டா வந்த வருமானம்னா நம்புவாங்களா? அதனால் இதெல்லாம் போய் கனிம வள கொள்ளையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் தான் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. நாமக்கல்ல ராஜேஷ் ஒரு MP இருக்காரு, என்ன சொல்றாரு? யாரோ ஒருத்தர் தடுத்தாங்களாமா, கூப்பிட்டு சொல்லுங்க. கரூர்ல ஒரு அமைச்சர் இருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு 10 மணிக்கு வருவாங்களாமா, 10:10க்கு மாட்டு வண்டி விட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டுவான்னு சொல்லுவாங்களாம். இப்படித்தான் அவங்க நடத்துறாங்க. அதனால எல்லா மக்கள் கோவத்தில் இருக்காங்கன்னா பொறுத்து வந்து பாருங்க. அண்ணா முதலமைச்சர் TRB ராஜா உட்காந்து மீட்டிங் போடுறாரு. வியட்நாம்ல இருந்து ஒரு கம்பெனி இங்க வரணும், மீட்டிங் போட்டு ட்விட்டர்ல போட்டோ போட்டிருக்காரு. எல்லாம் பேசிட்டோம், 20,000 வேலை வாய்ப்பு உருவாக்க போறாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. அதை பார்த்தா 3 நாள் கழிச்சு அதே கம்பெனியை சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நர லோகேஷ் அவங்க ஆந்திரா கொண்டு போயிட்டாங்க. நாங்க அதுக்கு ட்வீட் போட்டோம். ஏங்க, நீங்க கம்பெனியை கூப்பிட்டு மீட்டிங் போட்டீங்க, மீட்டிங்ல TRB ராஜா நீங்களே உட்கார்ந்துருக்கீங்க, நீங்களே ட்விட்டர்ல போட்டோ போடுறீங்க. அப்பா ஜெயிச்சிட்டோம், 20,000 வேலை வந்துருச்சு. 3 நாள் கழிச்சு ஆந்திராக்கு போயிட்டாங்க. நாங்க உங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பா கேள்வி கேட்கிறோம், என்னையா நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்க, நம்ம ஊருக்கு வரதில்ல. அதுக்கு TRB ராஜா என்ன சொல்றாங்க? அந்த ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு வைத்திருச்சலாமா எங்களுக்கு. அதனால அவங்க செய்யக்கூடிய நல்ல வேலையை முறியடிப்பதற்காக நாங்க பொய் சொல்றோமா? ஆனா அவங்க செஞ்சதை நாங்க சொல்றோம். இப்படித்தான் அவங்க எல்லாம் பொய் வேலையாக சொல்கின்றாங்க. இன்னைக்கு TRB ராஜா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. நமக்கு எந்த கம்பெனி வருதுன்னு முக்கியம் இல்லை, நமக்கு எப்படிப்பட்ட கம்பெனி வேணும்னு நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த கம்பெனியை மட்டும் கூப்பிடுறாங்களா? இப்போ பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்பீங்க, அண்ணா ஆந்திராக்கு 10 போயிடுச்சு, தமிழ்நாடு 2 தான் வந்திருக்குன்னா, தம்பி நம்ம கேட்டதே 2 தான் அப்படிங்கிறார். இது வடிவேலு காமெடி மாதிரி இல்லைங்கண்ணா. கூகுள் அங்கே போகுது, டேட்டா சென்டர் அங்கே போகுது, பெரிய பெரிய நிறுவனம் அங்கே போகுது. இவர் இங்கு உட்காந்து சோப்பு கம்பெனி, சோப்பு டப்பா கம்பெனி, செருப்பு கம்பெனி இதெல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. இதான் ஹானஸ்டா, இதான் அவங்க பண்ணிட்டு இருக்காரு. என்னையா அந்த கம்பெனி வர மாட்டேங்குதுன்னா, நமக்கு அந்த கம்பெனில வேண்டாம், நமக்கு இந்த கம்பெனி தான் வேணுங்கிறார். இது அந்த வாழைப்பழ ஜோக்கு மாதிரி ஒன்று போச்சு அந்த மாதிரி. அதனால தமிழக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இவங்க ஏமாற்று வேலை செய்கின்றார்கள். குவாலிட்டியான கம்பெனி இல்லைங்கண்ணா. குவாலிட்டியான அடுத்த தலைமுறையை
மேலே கொண்டு செல்வதற்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சென்டர், கூகுள், நிவிடியா அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே வரலீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கும் வெளியே போயிடுச்சு ஹை குவாலிட்டி. இன்னும் அந்த 2-3 வியட்நாம் கம்பெனியை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு வின்ஃபெஸ்ட் ஒருத்தவங்க, ஒரு வியட்நாம் கம்பெனி எஸ்கேப் ஆயிட்டான். வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் டீயை குடிச்சிட்டு ஒரு 2 நாள் எஸ்கேப் ஆகி ஆந்திராக்கு போயிட்டாங்க. இதை கேள்வி கேட்டால் எங்களுக்கு வைத்தறிச்சல் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை விட கேலிக்கூத்து என்ன நீங்களே சொல்லுங்க. இதை விட கேலிக்கூத்து சொல்லுங்க. நாங்கள் போட்டோ போட்டு கேட்குறோம். ஆனால் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோங்கன்னா, தொடர்ந்து இதை நாங்கள் பல இடத்துல வந்து கண்டிச்சிருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு லெவலுக்கு மேலே மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். நாங்கள் பேசுகிறோம், சண்டை போடுறோம், மக்கள்கிட்ட ஆரோக்கியமான விஷயத்த சொல்கிறோம், இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறோம். மக்கள் இதை கவனிக்கிறாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். என்னதான் ஆட்டம் போட்டால் இன்னும் ஒரு 5 மாதங்கள் தான். மதுபானத்தினால கொலைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. மதுபானத்திற்கும் கஞ்சா புழக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதெல்லாமே இன்டர்லிங்க்டுங்கண்ணா. இதற்கு மூலக்கருவாக இன்னைக்கு மதுபான கடைகள் இருக்கு. இன்னைக்கு பெண்களுக்கு 6 மணிக்கு மேல பாதுகாப்பு இல்லை. அதற்கும் மதுபான கடைகள் ஒரு காரணம். அதனால் நிச்சயமாக, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலைகள்ல ஆஃப்டேக் பண்ணணும், அதுக்காக நடத்துறாங்க. நான் போன டைமே சொல்லியிருந்தேன், ஒரு மூத்த அமைச்சர் திமுகவினுடைய பொருளாளர் யாருன்னா டிஆர் பாலு அவங்க, நம்ம டிஃபமேஷன் கேஸ் கோர்ட்டுக்கு ஒரு கார்ல வந்தார். எந்த கார்ல வந்தாருன்னா கிங்ஸ் டிஸ்லரி அந்த கம்பெனியினுடைய கார்ல வர்றார். திமுகவினுடைய பொருளாளர் டிஃபமேஷன் கேஸுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வர்ற கார்னுடைய எண் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதே ஒரு சாராய ஆலை. அதுலயே தெரியுது, என்ன இதுலயே லட்சம் தெரியுது இல்லைங்கண்ணா. இப்படித்தான் இருக்காங்க தமிழக மக்கள், இதெல்லாம் கவனிக்கிறாங்க நாங்கள் நம்புறோம்.